பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை வழி நடத்தினீர். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை குறித்து அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தையை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அப்பா, அதை நேசித்து வாசித்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாயிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்தின் பாதையிலும் வழி நடத்துவாராக. அப்பா, நீரே எங்களை வழி நடத்தும், காத்து கொள்ளும், பலப்படுத்தும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு என்று சொல்லுகிறதான தலைப்பின் கீழாக எந்தெந்த மொழிகளிலே எந்தெந்த காலகட்டத்திலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது, அடுத்ததாக இன்றைக்கும் பெரும்பான்மையாக பேசப்படுகிறதான ஆங்கிலத்திலே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது, யார் யார் எந்த காலகட்டத்திலே மொழிபெயர்த்தார்கள் அப்படின்ற காரியத்தை எல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் நம்முடைய தாய்மொழியான தமிழிலே எப்பொழுது வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது, யார் அதை மொழிபெயர்த்தார்கள் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம், தமிழிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தது யார்? ஓகே, ஜீகன்பால்க். ஓகே, நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்தது யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீகன்பால்க் என்பவர் தான். ஓகே, இப்போ இவரே முழுமையுமாக வேதாகமத்தை மொழிபெயர்த்து முடித்து விட்டாரா அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, முதலாக 16ஆம் நூற்றாண்டிலே வேதாகமம், அதாவது நம்முடைய கரத்திலே இருக்கிற தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்க வேலை தொடங்கப்பட்டது. அதை செய்தவர் இந்த ஜீகன்பால்க் என்று சொல்லப்படுகிறதான மிஷனரி. அதாவது வேறு நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்ததான இந்த ஜீகன்பால்க் என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய மனுஷன் இங்கே வந்து தமிழ் மொழியை 8 மாத காலகட்டத்திலே கற்றுக்கொண்டு அவர் வேதத்தை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்க தொடங்குகிறார். அவர் தமிழிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். அப்பொழுது அவர் இன்றைக்கு நாம் வேதத்திலே வாசிக்கிறதான தேவன் என்றதான வார்த்தைக்கு சர்வேஸ்வரன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ இவர் பயன்படுத்துகிறதான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் சர்வேஸ்வரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இவர் முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்க்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிற்பாடு இவருடைய மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு சில பிழைகள், வார்த்தை அர்த்தங்கள் மாற்றப்பட்டதான காரியங்கள் இதெல்லாம் மாற்றி இன்னொருவர் மொழிபெயர்க்கிறார். இப்போ எப்படி நம்ம ஆங்கிலத்தில் ஜான் விக்லிஃப் என்று சொல்லப்படுகிறதான மனிதன் தொடங்குகிறார், அதை தொடர்ந்து அநேகர் அந்த வார்த்தை பிழைகள், அர்த்த பிழைகள் இவைகளையெல்லாம் களைந்து எறிந்து சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எப்படி மொழிபெயர்த்தார்களோ அதே போல் தமிழிலும் கூட அந்த காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் முதலாக 16ஆம் நூற்றாண்டிலே, அதாவது 1706ஆம் ஆண்டு ஜீகன்பால்க் என்பவரால் வேதாகமம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அப்பொழுதுதான் இவர் தமிழிலே மொழிபெயர்க்கிறார். அவர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார், தேவனுக்காக ஊழியம் செய்கிறார். அப்படி அவர் செய்ததான காலகட்டத்திலே அவர் புரிந்து கொள்கிறார், இவர்களுடைய மொழியிலே இவர்கள் தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தபடியினாலே தமிழை கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்ட அவர் வேதத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும்.
இவரை குறித்ததான இப்போ நம்ம எப்படி வில்லியம் டிண்டேல் மிக முக்கியமான ஒரு நபராக ஆங்கில மொழிபெயர்ப்பில் காணப்பட்டதினாலே அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்தோம். அதுபோல் இந்த சீகன்பால்க் என்பவருடைய வாழ்க்கையும் கூட ஒரு சில காரியங்கள் நம்ம அப்புறமே பார்க்கலாம். அப்போது சீகன்பால்க் என்பவர் தமிழ் தெரிந்த ஒரு மனிதன் அல்ல, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் அல்ல. அவர் வேறு ஒரு நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு அதிலும் விசேஷமாய் தமிழ்நாட்டிற்கு தரங்கம்பாடி என்று சொல்லப்படுகிறதான பகுதியிலே தங்கி அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். அப்பொழுது அவர் தமிழை கற்றுக்கொண்டுதான் தமிழிலே தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தார். அப்படி அவர் மொழிபெயர்க்கும் பொழுது தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக சர்வேஸ்வரன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு சில நேரங்களிலே சர்வேஸ்வரன், ஈஸ்வரன், அதாவது கடவுள் என்று சொன்னால் கூட நம்ம கொஞ்சம் நம்ம அந்த வார்த்தைகளில் பழகாததினாலே ஐயோ இது அவர்கள் பயன்படுத்துவது, இவர்கள் பிற மதத்தினர் பயன்படுத்துவது என்பது போல சொல்லுகிறோம். தமிழிலே இருக்கிறதான வார்த்தைகள் தான் இவைகள் அப்படின்றத தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை தேவன் அப்படின்ற வார்த்தை நம்ம வைத்திருக்கிறதான இப்பொழுது இருக்கிற பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலாக சீகன்பால்க் என்பவர் மொழிபெயர்த்த பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இரண்டாவதாக ஒருவர் வருகிறார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் பிலிப் ஜோஹன் ஃபேப்ரிசியஸ். பிலிப் ஜோஹன் ஃபேப்ரிசியஸ் அப்படின்றவர் மொழிபெயர்க்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு கோல்டன் வேர்ஷன் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பு கோல்டன் வேர்ஷன் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பிலே நம்ம பார்க்கும் பொழுது இவர் தேவன் என்றதான வார்த்தைக்கு பதிலாக பராபரன் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவர் சர்வேஸ்வரன் என்ற வார்த்தையையும் பயன்படுத்தலை, தேவன் என்ற வார்த்தையையும் பயன்படுத்தலை. இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் சீகன்பால்க் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் காணப்பட்ட ஒரு சில பிழைகளை சரி செய்து இவருடைய மொழிபெயர்ப்பை அமைத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போது இவருடைய மொழிபெயர்ப்பும் கூட தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு அந்த வரலாற்றிலே ஒரு மைல்கல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இன்றைய நாளிலும் கூட லூத்தரன் சபையினர் இந்த மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் அதிகமாக லூத்தரன் திருச்சபையினர் பயன்படுத்திய வேதாகமம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் பெரிதாக அச்சிடப்படுவது இல்லை. ஆகையினாலே இன்னும் அந்த பழைய நாட்களிலே இருந்ததான ஒரு சில காப்பீஸ் இன்றைக்கும் லூத்தரன் திருச்சபையினரிடத்தில் மாத்திரம் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்போது இதோட தமிழ் பைபிளினுடைய பிழைகளெல்லாம் திருத்தப்பட்டு முடிந்து விட்டதா அப்படின்னா இல்லை. அடுத்ததாக ஒருவர் வருகிறார். அவருடைய பெயர் ரேனியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன். ரேனியஸ் என்று சொல்லப்படுகிறவர். இவர் 1840ஆம் ஆண்டு இவருடைய மொழிபெயர்ப்பை வெளியிடுகிறார். இவருடைய மொழிபெயர்ப்பு 1840ஆம் ஆண்டிலே வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பை என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் லூத்தரன் திருச்சபையினர் அங்கீகரிக்கவில்லை. லூத்தரன் திருச்சபையினர் இவருடைய மொழிபெயர்ப்பை அங்கீகரிக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இவரும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வார்த்தைகளை மாற்றுகிறார். சீகன்பால்க் பயன்படுத்தின வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. அதே நேரத்தில் பிலிப் ஜோஹன் ஃபேப்ரிசியஸ் என்பவர் பயன்படுத்தின வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் மாற்றுகிறார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நாம் வைத்திருக்கிறதான வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீகன்பால்கும்
அந்த ஃபேப்ரிசியஸ் என்பவரும் பயன்படுத்தின ஒரே வகையான ஒரு சில சொற்களும் இந்த ரேனியஸ் மாற்றியமைத்த சொற்களும். அவங்க 2 பேரும் பயன்படுத்தின ஒரே வகையான சொற்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக இவர் எப்படி ஒரு சில வார்த்தைகளை மாற்றினார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. இப்போ சீகன்பால்கும் அந்த ஃபேப்ரிசியஸ் என்பவரும் பயன்படுத்தின வார்த்தைகள் வானராஜ்யம். அதே நேரத்தில் ரேனியஸ் பயன்படுத்தியது பரலோக ராஜ்யம். நம்ம இன்றைக்கும் வேதத்தில் நம்ம பார்க்கிறது பரலோக ராஜ்யம் என்கிறதான வார்த்தையை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பாஷா ரேனியஸ் பயன்படுத்தியது பஸ்கா என்பதற்கு சீகன்பால்க் என்பவரும் அந்த ஃபேப்ரிசியஸ் என்பவரும் பயன்படுத்தியதான வார்த்தைகள் என்னென்னா பாஷா அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி எழுதினார்கள். ஆனால் ரேனியஸ் தான் அதை மாற்றுகிறார், பஸ்கா. அடுத்ததாக ஓசை தரும் கிண்ணி. ரேனியஸ் அதை எப்படி மாற்றினார் அப்படின்னு சொன்னால் ஓசை தரும் கைத்தாளம். அடுத்ததாக நம்புகிற காரியங்களின் திட அஸ்திபாரம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஐந்தாவதாக விசுவாசத்தை கைக்கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆறாவதாக சாட்சிகளின் இத்தனை பெரிய மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஏழாவதாக லோகம், உலகம். இப்படி சீகன்பால்க் என்பவரும் பிலிப் ஜோஹனன் ஃபேப்ரிசியஸ் என்பவரும் பயன்படுத்தினதான வார்த்தைகளை இந்த ரேனியஸ் என்பவர் மாற்றி அமைத்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ இவர் 1838ஆம் ஆண்டிலேயே மரணம் அடைந்து விடுகிறார். அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பை முடித்து விடுகிறார். ஆனால் அவரால் அதை வெளியிட முடியலை. ஆகையினால இவருடைய இந்த மொழிபெயர்ப்பு 1840ஆம் ஆண்டில்தான் வெளியிடப்பட்டது. இதை லூத்தரன் சபையினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மற்ற மக்களால் கொஞ்சம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா பீட்டர் பெர்சிவல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய வார்த்தையை இப்போ தமிழில் இவரும் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். இவர்தான் முதலாக தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவர். டிரான்ஸ்லேஷனில் தமிழ் மொழிபெயர்ப்பிலே முதலாக தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பீட்டர் பெர்சிவல் என்று சொல்லப்படுகிறதான மனிதர். ஆனால் இவருடைய மொழிபெயர்ப்பு பெரிதாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. இவருடைய மொழிபெயர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றதற்கு முன்பாக பெரிதாக மக்களை போய் சென்றடையவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. மக்களும் பெருசாக இந்த மொழிபெயர்ப்பை விரும்பலை. அது மாத்திரம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அதை விரும்பினால்தான் மற்றவர்களிடத்தில் அது கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிக்கும். ஆனால் அப்படியும் இது பிரபலமாகவும் இல்லை, பெரிதாக மக்களை போய் சேரவே இல்லை இந்த பீட்டர் பெர்சிவல் என்று சொல்லப்படுகிறவருடைய மொழிபெயர்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்தான் தேவன் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையை முதலாக பயன்படுத்திய ஒரு மனிதர் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இவருக்கு பிற்பாடு ஒரு மனிதர் வருகிறார், ஹென்றி போவர். ஆனால் இவரை சிலர் ஹென்றி பவர் என்று சொல்லியும் அழைக்கிறார்கள். ஹென்றி போவர், ஆனால் ஒரு சிலர் இவரை ஹென்றி பவர் என்று சொல்லியும் அழைக்கிறார்கள். இவர் தமிழிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். இவர் மொழிபெயர்த்ததான மொழிபெயர்ப்பு பவர் மொழிபெயர்ப்பு என்று சொல்லி அழைக்கப்பட்டது.
பவர் மொழிபெயர்ப்பு என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இப்போ இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு முன்பதாக காணப்பட்ட அந்த 4 மொழிபெயர்ப்புகளையும் எடுத்துக்கொள்ளுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் எபிரேய, கிரேக்க, அரமேய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருக்கிறதையும் பயன்படுத்தி இவர் இப்பொழுது தமிழிலே வேதாகமத்தை கொண்டு வருகிறார். இப்போ சீகன்பால்க் என்பவரும் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவருக்கும் எபிரேயம், கிரேக்கம் மொழி தெரிந்திருந்தது. ஆகையினால எபிரேய, கிரேக்க மொழியிலே இருந்ததான டெக்ஸ்டிலிருந்து, அந்த காரியத்தில், அந்த ரைட்டிங்ஸிலிருந்து தான் அவரும் என்ன பண்ணார், மொழிபெயர்த்தார். ஆனாலும் அவருடைய அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆகையினால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு பின்பாக ஒருவர் ஒரு சில வார்த்தைகளை மாற்றுகிறார்கள், ஒரு சில அர்த்தங்கள் மாறுகிறதான இருக்கிற இடத்துல காரியங்களை மாற்றி மொழிபெயர்த்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த ஹென்றி பவர் என்பவரும் கூட அப்படி தான் செய்கிறாரு. இவர் அநேக மாற்றங்களை வேதாகமத்தில், தமிழ் வேதாகமத்தில் கொண்டு வந்து ஒரு நல்ல மொழிபெயர்ப்பை மக்களுக்கு வழங்கினார், மக்களுக்கு கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இதில் இருந்ததில் ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், வடமொழி சொற்கள், எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. இது அப்படியே முழுமையாக தமிழ் மாத்திரம்தான் என்று சொல்லுவதற்கு இல்லாமல் வடமொழி சொற்களும் சில எழுத்துக்களும் பயன்படுத்தப்பட்டதை நம்ம இந்த ஹென்றி பவருடைய மொழிபெயர்ப்பிலே பார்க்க முடிகிறது. மற்றபடி இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறதான தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பிலே அதிகம் பங்கு வகிக்கிறது யாருடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னால், இந்த ஹென்றி பவருடைய மொழிபெயர்ப்பு தான். இவர் மொழிபெயர்த்ததிலிருந்து தான் நமக்கு அதிகமான காரியங்கள் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணத்திற்கே புதிய வார்த்தைகளை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால், இந்த ஹென்றி போவர் அப்படின்றவர் தான். இந்த ஹென்றி போவர் அப்படின்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், எபிரேயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் அப்படியே சரியாக தமிழிலே வர வேண்டும் என்பதற்காக தமிழ் இலக்கணத்திலேயே காணப்படாத ஒரு சில ரூல்ஸ், இப்படி தான் எழுதணும், ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு இலக்கணம். தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி எந்த மொழியாக இருந்தாலும் எல்லா மொழிக்கும் இலக்கணம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுபோல் நம்முடைய தமிழ் மொழியிலே காணப்படுகிறதான இலக்கணத்திற்கு ஒரு சில புதிய வார்த்தைகளை கொடுத்தது யார் அப்படின்னா, இந்த ஹென்றி போவர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். என்ன வார்த்தைகள் அப்படி இவர் மூலமாக தமிழ் இலக்கணத்திற்கே கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், சாகவே சாவாய், புசிக்கவே புசிக்கலாம், இப்படிப்பட்டதான ஒரு சில வார்த்தைகள் தமிழிலே கிடையாது. இவருடைய காலத்திற்கு முன்பதாக தமிழிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இல்லை. ஆனால் இவருடைய காலத்திற்கு பிற்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தமிழிலே பயன்படுத்தப்பட ஆரம்பித்தது. அதிலையும் விசேஷமாக யார் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொன்னால், பத்திரிகையாளர்கள் தான் முதலாக இவருடைய இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த ஹென்றி போவருடைய மொழிபெயர்ப்போடு தான் ஒரு சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆகையினால தான் இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிறதான மொழிபெயர்ப்பிலே நம்ம ஒரு சில வடமொழி சொற்களும் எழுத்துக்களும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும்.
நம்முடைய தமிழ் வேதாகமத்தை வாசிக்கும்போது நம்ம நினைக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை, பின்ன ஏன் இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவைகள் வடமொழி சொற்களாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கும் நம்முடைய வேதாகமத்திலே காணப்படுகிறது. இப்போது இந்த ஹென்றி போவருடைய மொழிபெயர்ப்பிற்கு பிற்பாடு அந்த மொழிபெயர்ப்பு தான் அதிகமாக எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டு வந்த மொழிபெயர்ப்பாக இருந்தது தமிழிலே. இப்போ இவர் மொழிபெயர்த்து கொடுத்துட்டாரு. இப்போ இவருக்கு பிற்பாடு இந்த மொழிபெயர்ப்பு அதிகமாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் இவருடைய மொழிபெயர்ப்பு தான் நம்ம புரொட்டஸ்டன்ட் பெண்டிகாஸ்டல்ஸ் இப்போ நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறது இந்த மொழிபெயர்ப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இவருடைய மொழிபெயர்ப்பில் அப்போ மாற்றமே செய்யலையா அப்படின்னா இல்லை, ஒரு சில மாற்றங்கள் செய்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏறக்குறைய 90% இவருடைய மொழிபெயர்ப்பிலிருந்து தான் நமக்கு எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால் ஒரு சில மாற்றங்களை தவிர பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இவருடைய மொழிபெயர்ப்பில் நம்ம செய்யலை. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் பல மொழிபெயர்ப்புகள் பல பிரச்சனைகளும் ஆரம்பித்தது. இப்போ தமிழில் தான் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு கிடச்சிருச்சு, அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம், அப்போ அப்படியே போய்கொண்டே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா இல்லை, அத்தோடு முடியலை. 20ஆம் நூற்றாண்டில் பல மொழிபெயர்ப்புகள் வர ஆரம்பித்தது. அவைகளில் பெரிதாக நாம் இப்பொழுது பயன்படுத்துவது இல்லை. ஒரு சிலது பயன்படுத்துகிறார்கள், ஆனால் நாம் அதை பயன்படுத்தலை. புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிறவர்களும் பெண்டிகாஸ்டல்ஸ் என்று சொல்லப்படுகிறதான குழுக்களும் அதை பயன்படுத்துவது இல்லை. ஓகே, அவைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று, 1936ஆம் ஆண்டு டி லார்சன் என்பவர் ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தார். டி லார்சன் என்பவர் கொண்டு வந்ததான ஒரு மொழிபெயர்ப்பு. இதை நம்ம யாரும் இப்போ பயன்படுத்தலை. அடுத்தது 1949ஆம் ஆண்டு மோனகன் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அதையும் நாம் இப்பொழுது பயன்படுத்தவில்லை. மூன்றாவதாக ராஜரீகம் என்று சொல்லப்படுகிற ஒரு மொழிபெயர்ப்பு வருகிறது. அதிலே தேவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு பதிலாக கடவுள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ராஜரீகம் மொழிபெயர்ப்பிலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில பெரிய மிஸ்டேக்ஸும் காணப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் அர்த்தங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதை விட தமிழிலே தான் எல்லாமே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ் மொழிக்கு மாத்திரம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மொழிபெயர்த்ததுனால அதில் நமக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது 1995ஆம் ஆண்டு திருவிவிலியம் 19 பேர் கொண்ட ரோமன் கேத்தலிக்க பாதிரியார்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த திருவிவிலியம்தான் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர் பயன்படுத்துகிற தமிழ் வேதாகமமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக இவர்களும் ஒரு சில மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அங்கீகரித்து ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினருக்கென்று வைத்திருந்ததான மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு சொன்னால் 1995ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிறதான மொழிபெயர்ப்பு. அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தார்கள். பிற்பாடு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த திருவிவிலியம் தான் இன்றைக்கும் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரால் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னா இல்லை, அதை வைத்திருக்கிறார்கள்.
இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது அவர்கள் பயன்படுத்துகிறது எது அப்படின்னு சொன்னால் பொது மொழிபெயர்ப்பு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறார்கள். இது 2000 ஆண்டுகள், அந்த 2000 அந்த ஆண்டுக்கு பக்கத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெளியிடுகிறார்கள். பொது மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பு யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரோமன் கேத்தலிக்கர்களும் சீர்திருத்தவாதிகளும் இணைந்து இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு வருகிறார்கள். அப்படின்னு சொன்னால் புரொட்டஸ்டன்ட் இதில் இருக்கிறவங்களும் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரோடு ஒரு சிலர் மாத்திரம் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு திருவிவிலியோன்னு ஒரு மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு நம்ம பொதுவாக ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிற வகையிலே எழும்பினவர்கள் ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரோடு சேர்ந்து ஒரு பொது மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தார்கள். அந்த பொது மொழிபெயர்ப்பு தான் இன்றைக்கு ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினரால் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற திருச்சபையினர் இடத்துல பெருசாக பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னு சொன்னால் மற்ற திருச்சபைகள் முழுமையாக அவர்களோடு சேர்ந்து செயல்படலை. அதிலிருந்த ஒரு சிலர் தான் சீர்திருத்தம் பண்ணுகிறோம், மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறோம் என்ற எண்ணத்திலே அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டு வந்த மொழிபெயர்ப்பு தான் இந்த பொது மொழிபெயர்ப்பு. அதனால்தான் முன்பதாகலாம் அவர்களுடைய திருவிவிலியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பெயர்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வேதாகமத்தில் பேதுரு, யோவான் அப்படின்லாம் வாசிப்போம். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ராயப்பர், அருளப்பர் என்று சொல்லப்படுகிற இப்படிப்பட்ட வித்தியாசங்கள், இன்னும் ஒரு சில வித்தியாசங்கள் எல்லாம் இருந்தது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த பெயர்களை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த பொது மொழிபெயர்ப்பின்படி பார்க்கும் பொழுது அவர்களும் பேதுரு, யோவான் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது ஆனாலும் நம்ம வைத்திருக்கிற மொழிபெயர்ப்புக்கும் அவர்கள் வைத்திருக்கிற மொழிபெயர்ப்பிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது இந்த அடுத்ததாக இன்னொரு மொழிபெயர்ப்பு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால் கொழும்பு இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு. கொழும்பு இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு என்று சொல்லி ஒன்று வெளிவந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போது இப்படி 6 மொழிபெயர்ப்புகள் 20ஆம் நூற்றாண்டிலே வந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த 6 மொழிபெயர்ப்புகளும் ஒரு சரியான நோக்கத்தோடு அல்லது ஒரு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தியோ, எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் அந்த ஒரிஜினலாக எழுதப்பட்ட மொழியிலிருந்து தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு அதே நோக்கத்தோடு போய் சேர வேண்டும் என்ற காரியங்களோடும் எழுதப்பட்டதாக இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால இந்த 6 மொழிபெயர்ப்பிலும் எந்த மொழிபெயர்ப்பையும் நம்ம பயன்படுத்துகிறது இல்லை. இப்போ நமக்கு புதிய தலைமுறையினர் நம்ம இருக்கிறோம். இப்போது நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதான வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது நா, ரா என்று சொல்லப்படுகிற எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தொணக்கால் இல்லாமல் கொஞ்சம் சுழிச்சு விட்டது போல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருந்தால் அது நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லி நம்ம புரிந்து கொண்டு வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது வருகிறதான தலைமுறையினருக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலேயும், அடுத்தது அது படிப்பதற்கும் கொஞ்சம் சரளமாக படிப்பதற்கு அது உதவி செய்யவில்லை என்கிற காரணத்தினாலும் பிளஸ்ஸிங் பைபிள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பைபிளை அச்சிட்டு வெளியிடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் இவர்கள் நினைத்த நோக்கம் தவறு இல்லை. இந்த காலத்தில் இருக்கிறதான புதிய தலைமுறையினர் எளிதில் வாசித்து புரிந்து கொள்ளுவதற்காக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவு இந்த ரா, நா இப்படிப்பட்டதான எழுத்துக்களிலே அந்த நெடில் எழுத்துக்கள் வரும்பொழுது தொணக்கால் என்று சொல்லப்படுகிறதான ஒரு எழுத்தை சேர்ப்பது அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கம்.
அவர்கள் வாசிப்பதற்கு அது எளிதாக இருக்கும் என்கிற இந்த நோக்கத்தில் இந்த ஒரு சில மாற்றங்களை தான் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை செய்தார்கள், அதை வெளியிட்டார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி அவர்கள் வெளியிட்ட அந்த பிளஸ்ஸிங் பைபிள் என்று சொல்லப்படுகிறதான வேதாகமத்திலே வார்த்தை பிழைகளும் இருக்க ஆரம்பித்தது. இப்போது நம்ம ஒரு புஸ்தகத்தை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும், ஏன் இப்போ நம்ம முன்னாடி இருந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் மொழிபெயர்ப்புலையுமே கூட பார்க்குறோம். அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எதுலேயாக இருந்தாலுமே வார்த்தை பிழைகளாக இருந்தாலும் சரி, எழுத்து பிழைகளாக இருந்தாலும் சரி, அதை கரெக்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு சிலர் கவனிக்காமல் விட்டுட்டாலும் அடுத்த ஒருத்தர் அதில் உள்ள வார்த்தை பிழை எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறாரு, எழுத்து பிழைகளையும் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இந்த பிளெஸ்ஸிங் பைபிள் இப்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான் அவர்கள் இந்த ஒரு சில மாற்றங்களை கொண்டு அதை அச்சிட்டு வெளியிடுகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மிகுந்த கவனத்தோடு அதை செய்திருக்க வேண்டும். நல்ல நோக்கம்தான், ஆனால் அவர்கள் அதில் கொஞ்சம் கவனக்குறைவு தான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் அன்றைக்கு எல்லாமே கையில் எழுதி எடுத்து பிற்பாடு நமக்கு தமிழ் வேதாகமம் வரும் பொழுது அச்சு இயந்திரம் இருந்தது. ஆனால் அந்த நாளில் இருந்தது போல் இந்த நாளில் நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனாலும் இதில் வார்த்தை பிழைகள் இருந்ததையே பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தை பிழைகள் அர்த்த பிழைகளுக்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்கே எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற வேதாகமத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எழுத்து பிழை தான். வேண்டும் என்பதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு எழுத்து பிழை இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஒரு எழுத்து பிழை டு வேண்டும் டு என்று சொல்லப்படுகிறதான எழுத்து வர வேண்டிய இடத்திலே டா என்று சொல்லப்படுகிற நெடில் எழுத்து வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த ஒரு எழுத்து பிழையானது பெரிய அர்த்த பிழையை உண்டு பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஆங்கிலத்திலும் கூட இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க முடிந்தது. வார்த்தை செய்யாதிருப்பாயாக என்பது செய் என்கிறதான விதத்திலே அங்கே வந்ததுனால அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிருச்சு. அப்போது அந்த அச்சிடப்பட்ட எல்லாவற்றையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், புதிதாக அவர்கள் அச்சிட்டதை நம்ம பார்த்தோம். அதே போல் அவள் என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே அவன் என்று பயன்படுத்தப்பட்டதினாலே அந்த வேதாகமத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டாம், இது ஒரு அர்த்த பிழைக்கும் வழிவகுக்கும். அவள் அவன் என்று சொல்லப்படுகிறதான அர்த்த பிழைக்கும் வழிவகுக்கிறதா இருக்கும்னு சொல்லி அவர்கள் அதையும் களைந்து போட்டதை நம்ம பார்த்தோம். அப்படி இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிறதான இந்த பிளெஸ்ஸிங் பைபிளில் இப்படிப்பட்ட ஒரு சில எழுத்து பிழைகள் அர்த்த பிழைக்கு வழிவகுக்கிறதான விதத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆகையினாலே நாம் பயன்படுத்துகிற இப்போது இந்த வார்த்தைகள் இந்த ரா நான் இப்படி மட்டும்தான் மாற்றினாங்களான்னா இல்லை, கவை கொள்ள கவை இல்லை அப்படின்லாம் சொல்லி நம்ம வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிப்போம் கவை இல்லை அப்படின்ற வார்த்தை ஒரு 2-3 முறை நமக்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதையெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவாக மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எழுத்து பிழைகளும் இருக்கிறது. அதனாலே அர்த்த பிழைகள் வருகிறதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ இதை படிக்கிறவர்கள்
ஒருவேளை இந்த மொழிபெயர்ப்போடு நம்ம பழையதாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற நம்மெல்லாம் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிற மொழிபெயர்ப்போடு ஒப்பிட்டு வாசிக்கவில்லை, இல்லை அதை புரிந்து கொள்ளாமல் இதையே மாத்திரம் வாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அர்த்த பிழைக்கு வழிவகுக்கும். பிரசங்கம் பண்ணும் பொழுதோ அல்லது டீச் பண்ணும் பொழுதோ இந்த வசனங்களை அப்படியே வாசித்து புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அது தவறான உபதேசத்திற்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால ஒரு சில டவுட்ஸ் வரும் பொழுதோ இது இப்படியா கடிந்து கொள்ளவே கூடாதா என்ன அப்படின்லாம் வரும் பொழுது நம்ம இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புள்ள பைபிளை இன்றைக்கி தமிழில் நம்ம வாங்கிட்டோம் அதை வாசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பழைய மொழிபெயர்ப்பை கொஞ்சம் திருப்பி பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் நாம் பயன்படுத்தின மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிறது. ஆகையினால் நம்ம பைபிள் வாங்க போகும் பொழுது நம்ம அதை ஓப்பன் பண்ணி இதில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது போல் ஒரு சில வசனங்களையும் அல்லது ஒரு சில எழுத்துக்களையும் மாத்திரம் ஞாபகம் வைத்து கொண்டு அதை திருப்பி பார்த்து நம்ம எந்த பைபிளை வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற முடிவை நம்ம எடுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது பவர் மொழிபெயர்ப்புக்கும் திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிறதான மொழிபெயர்ப்பிலும் காணப்பட்ட ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதில் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பொது மொழிபெயர்ப்பிலும் கூட அந்த வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது யோவானில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வைத்திருக்கிற மொழிபெயர்ப்பில் ஸ்திரீயே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது ஸ்திரீயே அப்படின்னு சொன்னால் அதை இன்றைக்கு நம்ம இப்போ உள்ள காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் அதை நம்ம எப்படி தான் மொழிபெயர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் பெண்ணே என்று சொல்லி நம்ம மொழிபெயர்த்திருக்கலாம். அது ஒரு சரியான வார்த்தையாக இருந்திருக்கும். ஆனால் திருவிவிலியத்திலும் சரி பொது மொழிபெயர்ப்பிலும் சரி அவர்கள் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அம்மா என்று பயன்படுத்துகிறார்கள். அப்போது தமிழிலே அம்மா என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய், பெற்றவள் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை. தாய் என்ற சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு மாற்று வார்த்தை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அம்மா தாய் என்றால் ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான். ஆனால் அவர்கள் அங்கே அம்மா என்று போட்டுவிட்டு ஒரு குறிப்பை கொடுக்கிறார்கள். கீழே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் இது தாய் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை, பெண்ணை மரியாதையோடு அழைக்கும் சொல். இப்போ நம்ம ஒரு சில இடங்களில் அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்துவோம். என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை பெற்றெடுக்காதவர்களையும் கூட நம்முடைய தாயினுடைய வயதில் தாய்க்கு வயதுடைய ஒத்த வயதுடையவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை அம்மா என்று சொல்லி அழைப்பது உண்டு. அது தமிழிலே ஒரு வழக்கத்திலும் இருக்கிறதான ஒரு காரியம்தான். அப்படிதான் இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் மற்றபடி தாய் என்ற அர்த்தத்திலே அது பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு குறிப்பு அடியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் நாம் பயன்படுத்துகிறதான பவர் மொழிபெயர்ப்பிற்கும் அதே நேரத்தில் இந்த திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பிற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி தான் கிரேக்கத்தில் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இல்லை, கிரேக்கத்தில் அப்படி இல்லை, ஆங்கிலத்திலேயும் அப்படி இல்லை. ஸ்திரீயே பெண்ணே என்று சொல்லுகிறதான அர்த்தத்தில்தான் அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது தமிழிலே மொழிபெயர்த்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜீகன்பால்க் என்பவர், இரண்டாவது பிலிப் ஜோஹனன் ஃபேப்ரிசியஸ் என்பவர், மூன்றாவதாக ரேனியஸ், நான்காவதாக
ஹென்றி போவர் என்று சொல்லப்படுகிறதானவர்கள் மொழிபெயர்த்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 4வதாக பீட்டர் பர்சிவல் என்று சொல்லப்படுகிறவர் மொழிபெயர்த்தார். 5வதாக தான் இந்த ஹென்றி போவர் என்று சொல்லப்படுகிறவர் மொழிபெயர்ப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கும் நாம் விசேஷமாக புரொட்டஸ்டாண்டும் பெண்டிகாஸ்டல்ஸும் பயன்படுத்துகிறதான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. 20ஆம் நூற்றாண்டிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சில மொழிபெயர்ப்புகள் அது இன்றைக்கு பெரிதாக பயன்படுத்தவில்லை. ஆனால் ஒரு சிலவை ஒரு சில குழுக்களால் மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் பார்த்தோம். அதில் ஒரு 6 மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. 1 டி லார்சன், 2வது மோனகன், 3வது ராஜரீகம், 4வது திருவிவிலியம், 5வது பொது மொழிபெயர்ப்பு, 6வது கொழும்பு இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு. இப்படி 6 மொழிபெயர்ப்புகள் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு சில மாற்றங்களோடு கூட பிளெஸ்ஸிங் பைபிள் என்பது வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிலே அது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் செய்யப்பட்டது. ஆனால் அதிலே காணப்படுகிறதான ஒரு சில எழுத்து பிழைகள் அர்த்த பிழைகளுக்கு வழிவகை செய்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வருகிறதான நாட்களிலே இன்னும் மற்ற இந்திய மொழிகளிலே எப்படி வேதாகமம் யார் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை குறித்து தெரிந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து இந்த நாள் வகுப்பை முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். இந்த நாளிலும் கூட எங்களுடைய மொழியிலே வேதாகமம் மொழிபெயர்க்க நீர் ஒரு மனிதனை அனுப்பினீர். அப்போ அவருக்கு பிற்பாடும் கூட அதிலே உள்ளதான எழுத்து பிழைகளாகட்டும், அர்த்த பிழைகளாகட்டும், வார்த்தை பிழைகளாகட்டும், அவைகளையெல்லாம் சரி செய்து அதே நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் எப்படி மாற்றி அமைக்கப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் மாற்றி அமைத்து கொடுக்கத்தக்கதான வகையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி எங்களுக்கு அப்பா எங்களுடைய மொழியிலே வேதாகமம் கிடைக்க உதவி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாமல் அவர்களுடைய மொழியிலே உம்முடைய வார்த்தையை வாசிக்க முடியாமல் இன்றைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கும் கூட அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படி இன்றைக்கும் மொழிபெயர்க்கிறதான குழுக்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, ஏதோ மொழிபெயர்க்கிறோம் என்று சொல்லுகிறதான ஒரு சாதாரணமான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் மொழிபெயர்க்காமல் உம்முடைய வார்த்தை அப்பா எப்படி அது திட்டமும் தெளிவுமாய் உம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, உம்முடைய தேவதாசர்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டதோ அதே நோக்கத்தோடு அதே வல்லமையோடு அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு கரிசனையோடும் அக்கறையோடும் அப்பா உம்முடைய கிருபையோடும் வல்லமையோடும் அதை அவர்கள் செய்யத்தக்கதாக நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க, வழி நடத்துங்க. அதே நேரத்தில் எங்களையும் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.